சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் நீ தினமும் படுத்து உறங்குகின்ற உன்னுடைய கட்டிலில் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கின்றது. உன் சாயப்பா அந்த தவறை உனக்கு எடுத்துச் சொல்லும் வரை பொறுமையாக என்னவென்று கேட்டு அதனை நீ உடனே திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இது உனக்குத்தான் ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆபத்து நடந்த பிறகு உணர்வாய். உன் அப்பா சொல்லும்பொழுது அதை என்னவென்று கேட்க உனக்கு மனதில்லை என்றால், பிரச்சனைகள் வந்த பிறகு ஐயோ அம்மா என்று என்னிடத்தில் வந்து நீ புலம்பக்கூடாது. கட்டிலில் தவறு நடக்கிறது என்றவுடன் என் வார்த்தைகளை கேட்காமல் நீயாக எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாதே. நீயாக இதுதான் விஷயம் என்று முடிவெடுத்து விடாதே. அப்படி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நான் நிச்சயமாக உனக்கு சொல்லத்தான் வேண்டும். இந்த சாயப்பா இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை அத்தனையும் நான் உனக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். அதிலிருந்து நீ உனக்கானவற்றை சரி செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை உறுதியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனிருந்து உடனிருந்து நான் உனக்கு தருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டாயானால் இனி எல்லாமும் உன்னை தேடி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதை புரிந்து உன் இல்லத்தின் கட்டிலில் என்ன தவறு நடந்து கொண்டிருக்கிறது என் குழந்தை? கட்டிலில் அங்கு நீ படுக்க வேண்டிய இடம் அது. உன்னுடைய மனதிற்கும் உன்னுடைய உடலுக்கும் ஓய்வினை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த கட்டிலில் மெத்தையில் இருக்கின்றது. இல்லையோ ஒரு முறை சாய்ந்து படுத்து விட்டாயானால் அது உனக்கு அத்தனை பெரிய ஆறுதலை கொடுத்துமாலும் அதை நீ இந்த ஒரு நொடியில் போக்கிவிட முடியும். அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான் நீ படுத்து உறங்குகின்ற அந்த கட்டில். அப்படியானால் அதற்கு எப்பொழுதுமே நீ உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் நம் இஷ்டத்திற்கு இருப்போம். நாமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்போம். அதற்கு என்ன உயிராய் இருக்கின்றது? அது நம்மை ஏன் கவனிக்கப் போகின்றது? நாம் என்ன செய்தால் அதற்கு என்ன என்று நினைக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு உயிர் இல்லை. ஆனால் உனக்கு உயிர் இருக்கிறதல்லவா? உனக்கு அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரியும் அல்லவா? அதனால் அப்பா சொல்கின்ற விஷயங்களை கேட்டு அதனை நீ செய்ய வேண்டும். அப்பா சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நீ சரியாக செய்யும் பொழுது மட்டுமே உனக்கான நன்மைகளும் உன்னை தொடர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் அன்பு குழந்தையே, எப்படி உனக்கு மனதில் ஒரு வேதனை இருக்கும் பொழுது உனக்கான ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு இடமாக அந்த கட்டில் இருக்கின்றதோ, அதுபோல என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு ஆறுதல் கொடுக்கின்ற ஒருவரை நீ உதாசீனம் செய்யக்கூடாது. இந்த மனிதர்கள் எல்லாம் நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உனக்கு ஆதரவு கொடுக்காமல் உன்னை விட்டு விலகிச் செல்லும் பொழுது அது உன்னை எந்த அளவிற்கு பாதிக்கிறது என்பதை நீ அனுபவபூர்வமாக அறிந்திட்ட உண்மை அல்லவா? அப்படியானால் அதனை இன்னொருவருக்கு நாம் கொடுக்கக்கூடாது. அது உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ எதுவாக இருந்தாலும் அதை நீ செய்யக்கூடாது. உயிரற்ற பொருள் ஒன்று உன் கையில் இருக்கும்போது சரியான நேரத்தில் அது உன் காலை வாரிவிட்டது என்றால் அதன் மீதும் நீ கோபப்படத்தான் செய்வாய். அதற்கென்ன உயிராய் இருக்கின்றது? நீ கோபப்பட்டால் மட்டும் அதற்கு என்ன புரியவா போகின்றது? இல்லை அல்லவா? ஆனாலும் நீ அதன் மீது கோபம் கொள்வாய். இதுதான் உணர்வு பூர்வமான விஷயங்கள். இதை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்குரிய அன்பை நீ கொடுத்த அந்த அன்பை அதன் இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கட்டில் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நீ நிம்மதியாக உறங்கும் பொழுது ஒவ்வொருவரும் தான் பிறந்த பலனை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள். அது எப்பொழுது நடக்கும்? அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும்போது அதுபோல அந்த கட்டில் அங்கு பிறந்ததற்கான பலன் என்ன? தன் மீது படுப்பவர்களுக்குத்தான் நிம்மதியான உறக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதானே. இந்த கட்டில் மெத்தையும் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பதைத்தான் அவர்களின் லட்சியமாக வைத்திருக்கிறார்கள். நீ நிம்மதியாக ஒரு நாள் உறங்கிவிட்டால் ஒரு பொழுதும் அது அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாக மாறிவிடும். நீ அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கட்டிலில் படுத்தாய், உனக்கு உறக்கம் வருவது கிடையாது. அதனை நீ மதிப்பதும் கிடையாது. அதாவது இரவு 12 மணி 1 மணி வரையிலும் உன் கைகளில் கைபேசியை வைத்து கொண்டு அதை எந்த அளவிற்கு உன்னால் பார்க்க முடியுமோ அந்த அளவிற்கு பார்த்து கொண்டிருக்கின்றாய். உறக்கமே வந்துவிட்டாலும் கூட கண்களை கசக்கி கொண்டு அதைத்தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே தவிர
உறக்கத்தை எடுக்க நீ விரும்பவில்லை. அதை ஒரு முறை அமர்த்திவிட்டால் உன் உறக்கம் உன்னை தழுவிவிடும். ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இல்லை. கடைசியில் அதிகாலையில் விழித்ததும் முதலில் தலைவலிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு உனக்கு சரியான மனநிலை இருக்காது. நீ என்ன செய்ய நினைத்தாலும் அதன் மீது உனக்கு தெளிவு இருக்காது. நீ என்ன நடத்த நினைக்கிறாயோ, என்ன செய்ய விரும்புகிறாயோ அந்த விஷயத்தின் மீது உனக்கு தெளிவான எண்ணங்கள் இருக்காது. அப்படியானால் இப்படித்தான் நீ அதனை செய்ய முடியும். விடியும் பொழுது உனக்கு மிகுந்த மனக்குழப்பத்தை கொடுக்கிறது என்றால் சரியானபடி உனக்கு உறக்கம் இல்லை என்று தானே அர்த்தம். சரியானபடி உன்னுடைய மனநிலை அங்கு இல்லை. உன்னுடைய மனது சோர்வடைந்து விடும். உன்னுடைய உடல் வளைந்து நிற்கும். அப்பொழுது பகல் நேரத்தில் உறக்க தேடி அந்த கட்டிலை நாடி ஓடுவாய். அது சரியற்ற காரியம் அல்லவா? அப்பொழுது நீ உழைக்க வேண்டிய நேரம், நல்ல விஷயங்கள் மனதில் நினைக்க வேண்டிய நேரம், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நேரம். அப்பொழுது அதை நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது அந்த கட்டிலுக்கும் மெத்தைக்கும் மனவேதனையை கொடுக்கின்றது. தலையணையை உன்னுடைய தூக்கத்தை நிறைவாக முழுமையடைய செய்ய வந்திருக்கின்றது. அந்த தலையணை கூறிய மரியாதையை நீ கொடுக்க விரும்பவில்லை என்றால் இது தவறான காரியம் அல்லவா? இந்த தவறு உன் வீட்டில் நடப்பது உண்மைதானே? இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா? நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை மட்டுமே நினைப்பவர்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க நினைப்பவர்கள். இதை என்னவென்று நீ எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ள முயற்சிகள் செய்யும் பொழுது அதிலிருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. சாயப்பா உன் முன்னால் இதை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவசியம் இருக்கின்றது. அப்பாவிற்கு வேறு வேலை இல்லையா? என் குழந்தையின் வாழ்க்கையில் பாதி நாட்கள் கஷ்டம், கண்ணீர், கவலை என்று எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாமல் கடைசியில் என்னிடம்தானே வந்து இருக்கின்றது. நோயை தீர்த்து கொடுத்தாயே என்று கேட்கிறாய். ஆனால் இரவில் உறங்க மறுக்கிறாய். அதுதானே அத்தனை நோய்க்கும் காரணம். அதுதானே அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்படி இருக்கும்பொழுது அதை நீ செய்யாமல் இருக்கக்கூடாது. படுத்தவுடன் உறக்கம் வரவில்லையா? பத்மாசனத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்து பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு. தானாகவே உறக்கம் உனக்கு வந்துவிடும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன்னுடைய மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் வரத் தொடங்கிவிடும். உன்னுடைய மனதிற்குள் நல்ல சிந்தனைகள் வரத் தொடங்கிவிடும். எந்த நிலையிலுமே என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ இழந்துவிட மாட்டாய். எந்த நிலையிலும் இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை கைவிடாது. எல்லையற்ற அன்பு உனக்கு கிடைக்கும். எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கானதாக மாறும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் போல என் குழந்தை அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இனியாவது அந்த கட்டை தவறு நடக்காமல் பார்த்துக்கொள். அது எதற்காக உனக்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து தரையில் படுத்து உறங்கிய காலம் நிம்மதியான காலம். அந்த நேரத்தில் அந்த காலத்தில் ஓடி ஓடி உழைத்தவர்கள் எல்லாம் எப்பொழுது படுத்து உறங்குவோம் என்று ஓடி வந்து தரையில் படுத்து உறங்கி விடுவார்கள். ஆனால் அவர்களின் உழைப்பினால் இன்று உனக்கு கட்டிலும் மெத்தையிலும் தலையணையும் கிடைத்திருக்கிறது. அதை சரியாக உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாதா? அதை சரியாக உன்னால் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாதா? என் அன்பு குழந்தையே, எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும். அப்பா சொன்னது போல நீயும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண்பாய். நல்லபடியாக உறங்கி விடியலில் அதிகாலையில் கண் விழித்துப் பார். அன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும். அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுக்கும் நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பா நான் இருக்கின்றேன். எதற்காகவும் கவலை கொள்ளாதே. எல்லாவற்றையும் நான் இருந்து உனக்கு வழிநடத்தி சென்று கொண்டு இருக்க செய்கின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.